இப்போ என்னதான் வேலை பார்த்தாலும் அந்த வாழ்க்கையில பண ரீதியா உயர்றது அப்படின்றது இருக்குல்ல, அதுக்கு ஒரு யோகம் வேணும் அப்படின்னு சொல்றாங்களே, எந்த ராசிக்காரர்களுக்கு நீங்க சம்பாரிச்சீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த ராஜ யோகம் வரும். அந்த மாரி எந்த ராசிக்காரர்கள்? மேம் இதில வந்து என்னன்னா, அந்த யோகம்னு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட யோகங்கள் இருக்கு ஜோதிடத்தில. அது எல்லாமே கிரகங்கள பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்றோம் யோகங்கள். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. குருச்சந்திர யோகம்னு சொல்லுவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அ இந்த ரொம்ப தனிமையில இருக்கும்போது தான் நெறைய விஷயங்கள கத்துக்குவோம். அப்ப கத்துக்கக்கூடிய நாலேட்ஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குருச்சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வரும். குரு மங்களம்ங்கிறது மங்களகாரகன்னு சொல்லக்கூடியதே வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய். சரிங்களா? அப்ப இந்த செவ்வாய் ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட அப்ப கண்டிப்பா மெடிக்கல் ஃபீல்ட்ல இந்த மாரிலாம் வருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்கு. அப்ப இந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தான் நம்ம இங்க எடுக்கிறோம். இப்போ ஒருத்தரோட ஜாதகத்துல சனி, சுக்கிரன் சேர்க்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க. சனி, சுக்கிரன் சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா, அவங்க டெஃபினட்டா ஒரு பெரிய ஒரு ஃபேமஸாவும் ஆயிடுவாங்க. வெல் செட்டில்டாவும் இருப்பாங்க. ஏதோ ஒரு நல்ல நிலையில இருப்பாங்க. சுக்கிரன் கெட்டு போகாம இருக்கணும். ஒரு ஜாதகத்துல சுக்கிரன்றது தான் பணம். சந்தோஷம், மகிழ்ச்சிய குடுக்குறது அப்படிங்கிறது சுக்கிரன். நீங்க வேலை செய்ற ஒரு விஷயமா, உங்களோட பரம்பரை சம்மந்தப்பட்டது. ஒண்ணும் இல்ல ஒருத்தரோட ஒரு வீட்ல எடுத்துக்கிறோம். ஒரு தாத்தா வந்து ஒரு பெரிய மதிக்கப்படக்கூடிய நபரா வந்து ஒரு காலத்துல வாழ்ந்திருக்காரு. ஒரு அரசரா கூட இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஊருக்குள்ள போனா அவர் ரொம்ப பெரிய பேசப்படக்கூடிய நிலையில நெறைய செஞ்சிருக்காங்க. அந்த குடும்பத்துல வந்து பெரிய ஆளா இருந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அடுத்த ஜெனரேஷன் எல்லாமே வந்து உடைஞ்சு போயிடுச்சு. அதுக்கான நிலை இல்லன்னா கூட, திடீர்னு வந்து அந்த வீட்ல பிறக்கக்கூடிய இன்னொரு பையன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஃபெமிலியரான ஆளா மாறுவான். அந்த ஏரியா கவுன்சிலரா கூட வரலாம். அந்த மாரி நிலை குடுக்குறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்த மாரியான சேர்க்கை தான். அப்போ ஒரு ஜாதகம் எடுத்துட்டோம் அப்படின்னா, சனி, சுக்கிரன். சுக்கிரன்லேருந்து நீங்க எண்ணுனீங்கன்னா 1, 5, 9ல திரிகோணம்னு சொல்லுவோம். சரிங்களா? திரிகோணத்தில இணைவா இருந்துச்சு. சனியிலேருந்து எண்ணிங்கன்னா சுக்கிரன் 1, 5, 9 திரிகோணத்தில இருந்துச்சுன்னா, நீங்கலாம் கவலையே பட வேண்டாம். டெஃபினட்டா உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை அமையப்போது. திடீர் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தெல்லாம் கொடுக்கும். அப்படின்றத சொல்லலாம். இதிலேயே ராகு கேதுனுடைய தொடர்பு இருந்து, அதேமாரி வக்ரமா இருந்துச்சு, பரிவர்த்தனை பெற்றிருந்துச்சுன்னா, கொஞ்சம் அது ரிலேட்டடா எங்கேயும் ஏமாற போறதுங்கிறதையும் கவனத்தில வச்சுக்கணும். அதனால பார்த்து சூதானமா இருங்க. இது கூட எங்கேயாவது செவ்வாய் கனெக்டடா இருந்துச்சுன்னா, கடன் வாங்கல், கடன் குடுக்கல்ல எங்கேயாவது மாட்டிப்பாங்க. அதில கவனமா இருக்கணும்னு சொல்லலாம். இப்ப எடுத்துட்டோம் அப்படின்னா, நீங்க கேட்குற மாரி வெறும் ராசிய மட்டுமே இந்த இடத்துல பேஸ் பண்ணி இவ்வளோ விஷயங்கள சொல்ல முடியாது. அவங்களோட ஜாதக ரீதியா பார்க்கும்போது, எதோட கனெக்ட்டா இருக்குன்றதெல்லாம் வச்சு நம்ம வெளிப்படையான விஷயங்கள் நெறைய குடுக்கலாமா. ஓகே. இப்ப நீங்க சொல்ற மாரி ஒருத்தருக்கு ஜாதகத்துல வந்து அவருக்கு வந்து இப்ப மருத்துவத்துல தான் நல்லா பெரிய ஆளா வருவாரு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவருக்கு மருத்துவத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவருக்கு வந்து இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும். அந்த மாரியான நெறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஜாதக ரீதியா அவருக்கு வந்து ஒரு தொழில் இருக்கும். ஆனா அவருக்கு சொந்த ஆசை வந்து வேற ஒரு தொழில் மேல இருக்கும். இந்த மாரி இருக்கும்போது என்ன பண்ணலாம்? மேம் இப்போ வந்து எனக்கு இது முந்தா நேத்து எனக்கு நடந்த அனுபவம் நீங்க கேட்குறது. ஒரு பையன் வந்து கேட்குறாரு, மேம் நான் வந்து எனக்கு பிடிக்கவே இல்ல. எனக்கு மெடிக்கல் ஃபீல்டு எனக்கு பிடிக்கவே இல்ல. பட் ஆனா என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்ன திணிக்கிறாங்க. என்னால ம். படிச்சு கம்ப்ளீட் பண்ணவே முடியல அப்படின்ட்டாரு. நான் ஆக்சுவலா அவர் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அரியர்ஸ் வச்சு எனக்கு அதில இன்ட்ரெஸ்ட்டே இல்லன்னு திடீர்னு ட்ராப் அவுட் ஆன மாரி ஆயிட்டு, திருப்பி அகைன் ரீஜாயின் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இந்த டிராகன் படம் மாரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் ஜாயின் பண்ண மாரி சொன்னாரு. நான் சொன்னேன், "சார் சார் இதுக்கு இடைப்பட்ட காலத்தில நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கீங்களே" அப்படின்னு. "ஆமா மேம் நான் பெரிய வந்து ஒரு புக் வெளியீடு பண்ணேன். அந்த அளவுக்கு நான் எழுதினேன்." "சார் அதுதான் உங்களுடைய பேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நான் நெறைய அ பேசுவேன். நான் மைக் குடுத்தீங்க அப்படின்னா, செம்மையா பேசுவேன். எனக்கு அது ரொம்ப புடிச்ச ப்ரொஃபஷன் தான். பட் ஆனா என்னோட பேரண்ட்டுக்காக இத நான் பண்ணி ஆகணும்னு தள்ளப்பட்டுருக்கேன். ஆனா இந்த ஏஜ்க்கு அப்புறமும் நான் வந்து படிக்க வந்திருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். இத நான் கம்ப்ளீட் பண்ணிருவேனா இல்லையா? அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிருவீங்க சார். ஆனா உங்களோட பேஷன தான் நீங்க வந்து ப்ரொஃபஷனா கொண்டு போவீங்க. பட் ஆனா இது உங்களுடைய பேரண்ட்டுக்காக நீங்க பண்ற ஒரு விஷயமா இருக்கும். நிச்சயமா உங்களோட பேஷன விட்டுறாதீங்க. உங்களுக்கு புடிச்ச விஷயத்த நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. டெஃபினட்டா ஜெயிச்சுருவீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பினேன். ஏன்னா, இந்த பேஷன், ப்ரொஃபஷன் 2 விஷயம் இருக்குமா. இப்ப ஒரு பிள்ளைக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நானே நெறைய பேரண்ட்ட நான் பிள்ளைங்கள பார்த்துருக்கேன். பேரண்ட்டோட வந்து பேசக்கூடிய பிள்ளைங்களும் எனக்கு நெறைய அனுபவங்கள் உண்டு. அம்மா எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸே சுத்தமா பிடிக்கல. பட் எங்க அம்மா வந்து என்ன திணிச்சாங்க. அதனால நான் அத எடுத்துட்டேன். எனக்கு அதில துளி கூட இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. எனக்கு பிடிச்சது எல்லாமே நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னாலஜி லைன்ல நான் வந்து மீடியா ரிலேட்டட்ல வேற விதமா வரணும்னு நெனைக்கிறேன். ஒரு இயக்குனரா வரணும்னு நெனைக்கிறேன். அ மீடியா ரிலேட்டட்ல நான் பிரபலமா ஆகணும்னு நெனைக்கிறேன். பட் ஆனா எங்க பேரண்ட் எனக்கு அத திணிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 2க்கும் ஒரே காம்பினேஷன் தான். கொஞ்சம் தான் டிஃபரன்ஷியேஷன் வரும். இத படிச்சது இது படிச்சு புரிஞ்சுக்கிறது, இது கற்பனைகளா நம்மளுடைய திறம்பட வளர்த்துக்கிற ஒரு விஷயம். அப்ப இந்த 2க்கும் ஒரே காம்பினேஷன் இவங்களுக்கு எது செயல்பட போகுது? குறிப்பிட்ட கால இடைவெளின்னு இருக்கு. அதான் தசாபுத்தி எடுப்பாங்க. தசாபுத்தி காலத்துல இந்த விஷயங்கள் செஞ்சா இவங்களுக்கு வெற்றிய குடுக்கும். இந்த விஷயங்கள் செய்யும்போது தோல்விய குடுக்கும். அப்படின்றப்போ, இப்ப இந்த மாரி பிள்ளைகளுக்கு வந்து நெறைய அட்வைஸ் பண்றது என்னன்னா, எத பிடிக்குதோ, அதுல உன்னால சைன் ஆகி பெருசா சாதிக்க முடியும்னா நீ அத எடுத்துக்கோ.
பேருக்கு எடுத்தேன், திருப்பி நான் கொஞ்ச நாள் போனேன் விட்டேன்னா, ஏன்னா அந்த ஜாதகத்துல எப்படி இருக்கும், கொஞ்ச நாள் எடுப்பாங்க அந்த பையன், திடீர்னு விட்டுருவாங்க. அப்படிலாம் வாய்ப்பு நிறைய நான் பார்த்துருக்கேன். சில பேருக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா, இது உனக்கு இப்படிலாம் காட்டுது, இன்னும் ஒரு 6 வருஷத்தில் நீ இந்த மாதிரி போய் மாட்ட போகிற, எனக்கு இது ஏன்டா எடுத்தேன்ற அளவுக்கு யோசிப்ப தம்பி. அதனால் நீ தெளிவாக யோசிச்சுக்க, நீ அதிலே திறம்பட எப்பயுமே விழுந்துட்டோம் அப்படின்னா சோர்ந்து உட்காந்துடாம, விழுகிறத விட எழுதுறது ஓடக்கூடிய வேகம் உனக்கு வேணும், அதுக்கு நீ தயாராக இருப்பியா? ஏன்னா பொதுவாக வந்து நம்மளே எடுத்துப்போமா, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணுவோம். இப்போ நிறைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு ஏன் அந்த விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பையன் இப்படி தான் தொல்லை, இப்படி தான் பண்ணுறான், எரிஞ்சிச்சு பேசுகிறான், எனக்கு காயப்படுத்துகிறான், ஆனால் நான் லவ் பண்ணிட்டேன்ல, அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம்ல அப்படிங்கிற எண்ணம் வரும். இதே வீட்டில் பார்த்தோம்னா, நீ தானே பார்த்து வச்ச, அவன் சரியாக இருக்கானா, எனக்கு தேவையில்ல அவன், இப்போ வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல பிடிச்சிட்டாங்கன்றதுக்காக அதே பிரச்சனை நடந்தால் கூட என்ன பண்ணுறோம், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். பிடிக்கல அப்படின்னா வெறுத்து ஒதுக்குறதுக்கான முயற்சி எடுக்கிறோம். அது மாதிரி தான் ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், அவங்களுடைய படிப்பாக இருக்கட்டும், எதையுமே பிடிச்சி பண்ணிட்டாங்க அப்படின்னா சூப்பராக பண்ணிடலாம். எதையுமே திணிக்கணுன்ற பேரில் திணிச்சும் அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். நிச்சயமாக அவங்களோட ஜாதகம் எடுத்து பாருங்கள், அவங்களுக்கு எந்த படிப்பு நல்லா வரும். அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு திறமை இருக்கும்ல. எல்லாருமே கற்று நம்ம படிப்பை தாண்டி மற்ற விஷயம் நிறைய தெரிஞ்சுக்கக்கூடிய பிள்ளை ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு பிள்ளைங்க வந்து சின்ன சின்ன பிள்ளைங்களாகவே இருக்காங்க. ஒரு கோன் போட்டு அவ்வளோ அழகாக மெகந்தி போடுறாங்க, செம்மையாக போடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 80ஸ்லாம் இது என்னன்னே தெரியாது. கண்டிப்பாக. இப்போ இதை வந்து ஒரு ஒன்றும் இல்லை, நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன், காலேஜ் போயிட்டுருக்கேன், எனக்கு பார்ட் டைமாக ஒரு சாட்டர்டே சண்டேஸில் ஒரு ப்ரைடல் புக்கிங் எடுக்கிறாங்க, அதுக்கு நான் போய் போட்டு கொடுக்குறேன், எனக்கு ஒரு இன்கம் வருது. அப்போ படிக்கும்போதே சம்பாதிக்கிற அளவுக்கு பிள்ளைங்க திறமையாக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அந்த பிடிச்ச ஸ்கில்லுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, கண்டிப்பாக அதுக்குள்ள பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வந்துருவான்னு நமக்கு தெரியும். இப்போ நீ உங்கள் படிப்பை பிடிக்க வரைக்கும் பிடிக்கும். இது நான் ஃபேஷன் டிசைனிங் படிக்கலாம் தான் மேம் இருக்கேன், நல்லாமல் படிப்பா. அது கூடவே வந்துட்டு உன்னுடைய இதுவும் எடுத்துக்கோ, காஸ்மெட்டிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீ எடுத்துக்கோ, பண்ணு, நீ பெரிய ஆளாயிடலாம். அப்போ இந்த ஃபேஷன் ப்ரொஃபஷன் அப்படின் போது சில பேருக்கு ப்ரொஃபஷனாகவே வந்து ஃபேஷனாக மாறிடும். அப்புறம் வந்து அவங்களுடைய அதில் மூலமாக இன்கம் பார்ப்பாங்க. ஒரு வாழ்க்கையில் இப்போ இன்றைக்கி நிறைய வேலை இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. திடீர்னு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, நிறைய பேர் காலி பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு பயம் வர்றது இல்லைங்களா? இப்போ இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷன் அதுதான். யாருக்கு இப்போ வேலை போகுதுன்றதே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பொதுவாக வந்துட்டு இந்த தனித்துவமாக இருக்க பிள்ளைங்களாம் இப்போ நல்லா வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேம் இப்போ வந்து எனக்கு வேலை தூக்குற மாதிரி இருக்குது, நான் சைடில் வந்து ஏதாவது பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பார்லர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இது எனக்கு நல்லா போகுமா போகாதா, இதுவே நான் டெவலப் பண்ணி கொண்டு போய்ட்டுமா, இல்லை இந்த கம்பெனிலேயே ஒர்க் பண்ணிகிட்டே பண்ணவா, எனக்கு தூக்குற மாதிரி இருக்குது, இல்லை வேறு கம்பெனி ட்ரை பண்ணவா, இந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அப்போ நீங்கள் மேம் உங்களுக்கான ஒரு சுயதொழில் பண்ணணுங்கிற டைம் வந்துருச்சு, சுயமாக ஆளுமையாக ஆக போகிறீங்க, நீங்கள் யார்கிட்டையும் போய் ஒர்க் பண்ண வேணாம், நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள் அப்படின்னா நிறைய பேருக்கு நான் சொல்லி அனுப்பிடுறேன். ரொம்ப அழகாக மக்களுக்கு தேவையான விஷயங்களை விளக்கமாக சொன்னீங்க. இன்னும் வரும் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம் மேம். நன்றி. நன்றி.